சரி வா, நீ எங்க போகணும் உன்னை விட்டுட்டு போறேன். என்ன சார், நீங்க கூட விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒருத்தரை ஒருத்தர் விட்டுட்டு போறவங்க தானே ராஜா. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன்னு சொன்னேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் சகாப்தம் படைத்த கலைவேந்தன். சகாப்தம் படைத்த கலைவேந்தன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அங்கம் வகித்த மதுரை ஸ்ரீ பாலகண்ணா சபா குழுவினர் கோவைக்கு தங்களுடைய முகாமை அடுத்து மாற்றினார்கள். இந்த இடத்தில் தான் சிவாஜி கணேசனுக்கு முதலாக திரைப்படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு அவரை தேடி வந்தது. சென்ட்ரல் ஸ்டுடியோஸ் நிறுவனம் சந்திரகிரி என்ற திரைப்படத்தை தயாரித்து வந்தார்கள். அந்த படத்தில் நடிக்க ஒரு நடிகர் அவர்களுக்கு தேவைப்பட்டது. எனவே பாலகானா சபாவில் இருந்து NS கிருஷ்ணன் மற்றும் VC கணேசன் எனும் சிவாஜி கணேசன் இருவரும் தயாரிப்பாளரால் அழைக்கப்பட்டார்கள். இருவரையும் பார்த்த சென்ட்ரல் ஸ்டுடியோ நிறுவனத்தின் தயாரிப்பாளர் NS கிருஷ்ணனை தேர்வு செய்துவிட்டு சிவாஜி கணேசனை நிராகரித்தார். முதல் படத்திலேயே தமிழ் திரையுலகத்தை தன் நடிப்பினால் ஆளப்போகின்ற கணேசனுக்கு முதல் தேர்வில் வெற்றி கிடைக்கவில்லை. தனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று கணேசனுக்கு கவலை வரவில்லை. காரணம், நாடக உலகில் தான் கடக்க வேண்டிய தூரம் அதிகம் உள்ளது என்பதை அவர் புரிந்து வைத்திருந்தார். நீண்ட நாட்களாக வீடு செல்லாத கணேசன் முதலாக தன்னுடைய வீட்டுக்கு போகலாம் என்று முடிவெடுத்தார். அதற்கு பின்னணியில் பல காரணங்களும் உள்ளன. முதலாவது, கணேசனுடைய மூத்த 2 அண்ணன்களும் உயிரிழந்த சோகம். வீட்டில் பிள்ளைகள் இல்லாத ஒரு கொடுமையை தன்னுடைய தாய் அனுபவித்து வருகிறாள் என்பதை உணர்ந்த கணேசன் அந்த வருட தீபாவளிக்கு வீட்டுக்கு செல்வதென்று முடிவெடுத்து முன்கூட்டியே நாடக குழுவில் அனுமதியும் பெற்று வீட்டுக்கு திரும்பினார். கணேசன் மனதில் பலவிதமான உணர்ச்சிகள் தோன்றி மறைந்தன. 5 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. ஆச்சரியமாக இருந்தது. தாய் தந்தையரை பிரிந்து அண்ணன்களை மறந்து எப்படி தன்னால் நடிப்பே கதையென்று இருக்க முடிந்தது என இவ்வாறு சிந்தனையில் மூழ்கிய கணேசன் திருச்சி பேருந்து நிலையத்தில் வந்து இறங்கினார். அங்கிருந்து குதிரை வண்டி ஒன்றை வாடகைக்கு எடுத்து சங்கிலியாண்டபுரம் நோக்கி விரைந்தார். ஒரு குதிரை வண்டி பால்காரம்மா வீட்டு வாசலில் வந்து நின்றதை பார்த்த பக்கத்தில் குடியிருந்தவர்கள் வழக்கம் போல ஆர்வமாக பால்கார அம்மாவின் வீட்டை பார்க்க ஆரம்பித்தார்கள். வண்டி வாடகை கொடுத்த கணேசன் தன் தகரப்பட்டியை கையில் எடுத்துக்கொண்டு தன் வீட்டு வாசலில் வைத்துவிட்டு கதவை தட்டியபடி அம்மா என்று குரல் கொடுத்தார். அம்மா என்ற குரல் ராஜாமணி அம்மாவை அடிவயிற்றில் மின்னல் என தாக்கியது. நான் பெத்த மகனே என்று சத்தமிட்டபடி வாசலை நோக்கி ஓடினார். சரி வா, நீ எங்க போகணும் உன்னை விட்டுட்டு போறேன். என்ன சார், நீங்க கூட விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒருத்தரை ஒருத்தர் விட்டுட்டு போறவங்க தானே ராஜா. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன்னு சொன்னேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் சகாப்தம் படைத்த கலைவேந்தன். சகாப்தம் படைத்த கலைவேந்தன். பிரதியாக்கம் டாவின், குரல் கவிராஜ்.